ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஹோம் ரோஷினி வீடு. ரோஷினி வீடு சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காய்கறிகள்லாம் வச்சு ஒரு அவியல் பார்க்கலாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவியல் செய்கிறதுக்கு முன்னாடி காய்கறிகள் எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு வெட்டி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து என்னென்ன காய்கறிகள் வந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸோட தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்கறிகள் வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். வேகட்டும். விசில் வந்துட்டு இருக்கு பாருங்க. விசில் வந்த உடனே ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு விசில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறிகள் எல்லாமே ஓரளவுக்கு ஹாஃப் பாயில்டு ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு அரை மூடி தேங்காய், 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சுங்க. காய்கறிகளோட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க. பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது நான் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க. பச்சை மிளகா வந்து நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம். தேங்காய், ஜீரகம், வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சா ரொம்ப காரமாயிடும், கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் சேர்க்கல. ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாங்க. அவியல் வந்து எப்பயுமே தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை அவியலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டதை வந்து அவியலில் சேர்த்துடலாங்க. எப்பயுமே வந்து அவியல் குக்கரில் தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் வந்து பாத்திரத்துலேயும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். கம்மியாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சும் செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவியல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஷினி வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நலமுடன் உண்டு, வளமுடன் வாழ்க. அனைவருக்கும் நன்றி.